லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன். அது ஆமாமா, எல்லாரும் உங்களை மாதிரி தான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. யாரோ நியூஸ் ரீடர் என்ன மாதிரியே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சரி, அட்ரஸ் நோட் பண்ணிக்க. ஓகே ஓகேம்மா. ஏய், பென் பென் பென். சொல்லுங்கம்மா. நம்பர் 118. நம்பர் 118. என்ன நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்றாங்க? ஓ, இப்ப நம்ம அம்மா கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாளா? சரிங்கம்மா, டிரைவர் கிட்ட ஜாதகத்தை கொடுத்து அனுப்புறேன். இதுக்காக தான் நீங்க காந்திமதி அம்மாவை பிக்கப் பண்ண கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நடிக்காதீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். காந்திமதி அம்மாவும் வாசுகி அம்மாவும் கோவில்ல தானே இருக்காங்க. அதுக்காக தானே நீங்க போக மாட்டேன்னு சொன்னீங்க. போச்சு, இத்தனை வருஷம் நான் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்ததெல்லாம். இங்க பாருங்க, நீங்க இங்க இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்தாங்க. வாங்கம்மா, இதான் நம்ம வீடு. வாங்க, உள்ள வாங்க. அடேங்கப்பா, நீங்க வீடுன்னு சொன்னதும் நான் என்னமோ சாதாரணமா நினைச்சிட்டேன். வந்து பார்த்தாதான் தெரியுது பெரிய பங்களாவால இருக்கு. ஆமா, இங்க யாரெல்லாம் இருக்கீங்க? இப்போ நான், என் பையன், என் தம்பி, நாங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். அவரு சென்னையில இருக்காரு, அப்பப்ப வந்துட்டு போவாரு. ஆமா, அவர் மட்டும் ஏன் சென்னையில இருக்காரு? அதான் சொன்னேனே, நாங்க சென்னைக்காரங்க, பிசினஸ் எல்லாம் சென்னையில தான். என் பையன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக 2 மாசம் இங்க தங்கிட்டு போலான்னு வந்தோம். ஓஹோ, அப்போ இது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுங்க. நீங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏங்க, நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படிங்க தனியா சுத்தி பார்க்கிறது? இது நம்ம வீடுங்க, தயங்காம ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வந்து வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி. என்ன இவங்க நம்மள இவ்வளவு நம்புறாங்க? ஹலோ ஹலோ, பின்னாடி ஒருத்தர் நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்கீங்க? இல்ல, இந்த ஜாதகத்தை அம்மாவுக்கு தெரியாம எப்படி கொண்டு போய் காந்திமதி அம்மா கிட்ட கொடுக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் சென்னைக்கு கிளம்பி போங்கன்னு. கேட்டாதானே?
இந்தாங்க புடிங்க புடிங்க. இந்த ஜாதகத்தை உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். இதுக்கு மேல இது உங்களோட பிரச்சனை. இந்த ஜாதகத்தை கொண்டு போய் காந்திமதி அம்மா கிட்ட கொடுப்பீங்களோ இல்ல குப்பை தொட்டில தூக்கி போட்டுட்டு சென்னைக்கு ஓடுவீங்களோ எனக்கு தெரியாது. அது உங்களோட பிரச்சனை. நீங்களே முடிவு பண்ணிக்கணும், சரியா? இடையில 2-3 டைம் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஏதோ அதிர்ஷ்டத்துல தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டு வாங்குற மாதிரி இன்னைக்கு சரியா மாட்டணும். ஹாய் சூப்பர்மேன். என்ன எப்பவுமே ஜாலியா இருப்பீங்க, இப்ப என்ன டல்லா இருக்கீங்க? சூப்பர்மேன், நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க கண்டுக்காம இருக்கீங்க. ஐயோ சாரிங்க, ஒரே தலைவலியா போச்சு. அதான் நீங்க வந்ததை நான் கவனிக்கல. என்னது தலைவலியா? ஆமா, அது என்ன கையில கொடுங்க. ஓ, மாமாவோட ஜாதகமா? சரி, இதை எங்க எடுத்துட்டு போறீங்க? காந்திமதி அம்மா வெளியில இருக்காங்க. ஏதோ அவசரம் சொல்லி உடனே எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் நான் எடுத்துட்டு போலான்னு கிளம்புறேன். சரி, ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும். சீக்கிரம் போயிட்டு வாங்க. பை. பை. தென் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது ஒர்க் இருக்கா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என் கூட சும்மா வரீங்களா? நம்ம போய் இதை கொடுத்துட்டு வந்துடலாம். எப்பவும் நம்ம தான் அவர்கிட்ட இப்படி கேட்போம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவர் கேட்டிருக்காரு. இப்படி ஒரு சான்ஸை நம்ம மிஸ் பண்ண கூடாது. தேனு. தேன் தென்மொழி வரேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சும்மா வர மாட்டேன். எனக்கு நீங்க ஏதாவது வாங்கி தந்தா நான் வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன் கண்டிப்பா. எனக்கு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் வேணும். இல்ல 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 3 ஐஸ்கிரீம் வேணும். வாங்கி தரீங்களா? அட அவ்வளவுதானங்க. 3 இல்ல, முழு கடையை உங்களுக்காக நான் வாங்கி தரேன். ஓகே, நான் வரேன். பட் அது உங்களுக்காக இல்ல, ஐஸ்கிரீம்காக. ஓகே ஓகேங்க, போலாம். என்னம்மா, வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா? ஆ ஆ ஆ. என்னாச்சுங்க? இங்க கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன். ஐயோ, என்னாச்சு? காலை காட்டு. இல்ல ஒண்ணு இல்ல சரியா போயிடும். சரி, நீங்க வாங்க போலாம். இந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க. ஆ. உட்காருங்க. ஆமா, நீங்க காஃபி சாப்பிடலையா? இல்ல, இன்னைக்கு விரதம். நான் காஃபி சாப்பிட மாட்டேன். ரொம்ப நல்லதுங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னாச்சு? தெரியலங்க, இது பாக்குறேன்.
ம். நான் வேணா கீழே இறங்கி பார்க்கட்டுமா? இல்ல வேணாம், நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம், ம். ஐயோ, என்ன பண்ணலாம்? ஓ, என்ன பண்றது? ஐடியா வர மாட்டேங்குது. திருமலை, நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நான் கார்ல என்ன ப்ராப்ளம் செக் பண்றேன். ம். நீங்க போயிட்டு இதோ இந்த ஜாதகத்தை அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? ஆ. ஒன்றும் இல்லைங்க, வீடு இங்கே தான், ஒரு ஒரு 4 வீடு தள்ளி ரைட் ஹேண்ட் சைடில் ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆ, அது நம்பர் கூட 118. நீங்கள் போய் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள நான் கார் ரெடி பண்ணிடுறேனே. ம். ஓகே. சூப்பர்மேன் சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். தாங்க. தேங்க்யூ. ஆ. நான் திரும்பி வரும்போது கார் ரெடியா இருக்கணும். ஓகே? ம், அதெல்லாம் பக்காவாக இருக்கும், நீங்கள் போயிட்டு வாங்க. ம், ம். அப்புறம் நீங்கள் லேட் பண்ணிடாம சீக்கிரமாக வந்துடுங்க. ம். வந்துடுறேன். ம். இதெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள நான் இவ்வளோ போய் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஓ, ஐயோ. இப்ப கால்வலி பரவாயில்லையா? ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பாட்டி. தேனு, என்னோட பேத்தி. உள்ளவாமா. ம். இவ பேர் தேன்மொழி. இப்போ இவ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. உட்கார். உட்காருமா. ஆ, என்னாச்சுமா, நீ வந்திருக்க? டிரைவர் வரலையா? அவரும் நானும் தான் வந்தோம் பாட்டி. திருமுனையில வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு பாட்டி. அதான் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க காரை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மா, தேனு ஜாதகத்தை கொடு. ம். என்னங்க? நல்லா இருக்கியாமா? ம். நல்லா இருக்கேன் ஆண்டி. என் மகனோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டேன்னா அடுத்து என் பேத்தியோட கல்யாணம் தான். அதுவும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா என் கடமை முடிஞ்சதுன்னு நான் நிம்மதியா இருப்பேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாம கும்பிடுற சாமி நம்ம கூட இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நானும் அதைத்தாம்மா நம்பிக்கிட்டு இருக்கேன். என் பேத்திக்கு உங்க சைடுல யாராவது நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்களேன். தேன்மொழிய பார்த்ததுமே என் மனசுல மின்னல் மாதிரி இதுதான் தோணுச்சு. நீங்க சொல்லிட்டீங்க, என் பையன் வினய் உங்க பேத்திக்கு பொருத்தமா இருப்பா. இப்போ உடனே கேட்டா செகண்ட் மேரேஜ்னு சொல்லி முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பழகி நம்ம குடும்பத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கேட்போம். தேன்மொழி, காலேஜ் போறியாமா? என்ன படிக்கிற? பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபைனல் இயர் பண்றேன். சரி, நல்லா படிச்சு பாட்டி சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும், சரியா? ம். சரி. தேன்மொழி, கொஞ்சம் திரும்புமா. திரும்பு. அழகா இருக்க. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். சரிம்மா. நான் போயிட்டு வரேன் ஆண்டி. சரி. ம். பாய் பாட்டி. ஆ, ஆ.
இவதான் சின்ன பொண்ணு, இவருக்கு எங்க போச்சு புத்தி? நீதான் அவர் சவகாசமே வேண்டான்னு ஒதுங்க நினைக்கிறேன்ல. அப்ப அவர் யார் கூட கார்ல போனா உனக்கு என்ன? ஆ? இல்ல யார் கூடயாவது சிரிச்சு பேசினா உனக்கு என்ன? அது எப்படி முடியும்? அந்த ஆள் மேல யாருக்கு என்ன அக்கறை? ஆனா தேனு சின்ன பொண்ணு, அதனால அவ வாழ்க்கை மேல நமக்கு பொறுப்பு இருக்கணும்ல. ஆ? இந்தாங்க. கொடுங்கம்மா. கார்த்திக் 33 முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. ஆ, அப்பா கிடையாது, அம்மா இருக்காங்க. கூட பிறந்தது ஒரு பொண்ணு, அவங்களும் இப்ப உயிரோட இல்ல. தாலி கட்டின தாரமும் பிரிஞ்சு போயிட்டாங்க. வாரிசு ஒண்ணு இருக்கணும். நான் சொன்னது சரிங்களா? ஆ, நீங்க சொல்றது சரிதாங்க. இதுக்கு மேல நீங்க கேட்கறத கேட்கலாம். ஐயா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல எல்லாமே இழந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். அந்த நேரம் பார்த்துதான் என்னை பாத்துக்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு சந்தோஷமே திரும்ப கிடைச்சது. அவளை என்னைக்குமே நாங்க வேத்தாளாவே பார்த்ததில்ல. எங்க குடும்பத்துல ஒருத்தியாதான் அவளை பாக்குறோம். அவ என் பையனோட குழந்தையும் தன்னோட குழந்தையாவே பாத்துக்கிறா. அந்த பொண்ண என்னோட பையனுக்கு கட்டி வச்சு எனக்கு மருமகளை ஆக்கிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்த பொண்ணு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா ஐயா. என்னோட ஆசை நிறைவேறுமா ஐயா? அந்த பொண்ணு ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்குதுன்னு அது அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தாதான் கணிக்க முடியும். மாப்பிள்ளை ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்து அதனால கூட அந்த பொண்ணு சம்மதிக்காம இருக்கலாம் இல்லையா? மாப்பிள்ளை ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்ல, எல்லா கட்டமும் நல்லா இருக்கு. தோஷம்னு ஒண்ணு இருந்தாதானே பரிகாரம் பண்ண முடியும். அப்படி இல்லாத போது பரிகாரம் எதுவும் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் உங்க வீட்ல விளக்கேத்துற பாக்கியம் அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும்னா அந்த பொண்ண உங்க குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வச்சு பூஜை பண்ண சொல்லுங்க. இத பண்ணிட்டா குலதெய்வம் மனங்குளிர்ந்து அந்த பொண்ணையே உங்க குலத்துக்கு கொடுத்துரும். ஆனா
அந்த பொண்ணு மனசார விரும்பி எல்லா சடங்கையும் அது கையால செய்யணும். இத செய்ய வச்சிட்டீங்கன்னா போதும், அவங்க தான் உங்க மருமக.